Hey beauties, welcome back to our channel. This is Madhumita. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, saree எப்படி பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கில் ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம். இதுக்கு உங்ககிட்ட ப்ராப்பரான அயனிங் டேபிள் வேண்டாம். வீட்டில் இருக்க அந்த ஒரு அயன் பாக்ஸ் மட்டுமே போதும். அதை கேட்ச் பண்ணுறதுக்கு saree கிளிப் கூட வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சூப்பராக ப்ரொஃபஷனல் லுக்கில் நம்ம saree ப்ரீ-ப்ளீட்டிங் எடுக்க முடியும். நீங்கள் கட்டுற saree மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அந்த ஃப்ளீட்ஸ்லாம் கரையாமல் இருக்கணும்னு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு செமி சில்க் saree தான் எடுத்திருக்கேன். அது நீங்கள் இந்த பல்லு ஃப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு saree பேக் சைடு உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து தரையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஏன் மேலே இருக்க அந்த டிசைன்ஸை மடித்து விட்டுருக்கேன்னா, அது இருக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் அவ்வளோ ப்ராப்பராக இருக்க வராது. ஸோ இப்படி மடித்து விட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி மடித்து விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிற ஃபிட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்போவுமே காமனாக ஃபிட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது நம்ம அப்புறமேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாகவே எடுத்துக்கோங்க. தென் நீங்கள் ஒன்ஸ் ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சக்கப்புறம் நீங்கள் மடித்து விட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் நார்மலாக மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எடுத்து விட்டாச்சு. தென் நம்ம saree கிளிப் யூஸ் பண்ணாதனால நம்ம வீட்டில் மேக்கப் செட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த கொஞ்சம் வெயிட்டான பாக்ஸ் எதனா வச்சுட்டு அதுக்கு அடியில் நம்ம எடுத்து ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளீட் எடுக்கிறப்ப அது இழுக்காமல் இருக்கும். வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ உள்ளே ஃப்ளீட்ஸ் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் ஷோல்டர் வெளியில் விசிபிளாக இருக்கிற ஃப்ளீட் மட்டும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக வச்சுட்டு உள்ளே இருக்கிறத குட்டி குட்டியாகவே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க இங்கே நிறையா ஃப்ளீட்ஸ் வர மாதிரி இருக்கும். வச்சுட்டு பின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளீட் அதே மாதிரியே எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்க பிளாக் ஃப்ளீட் ஃபுல்லாகவே அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு உள்ளே இருக்க ஃப்ளீட்ஸும் சரி வெளில இருக்கிறதும் சரி சேமாகவே வரும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் அயன் தான் பண்ணணும். அயன் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அயன் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் சேரீலாம் டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்து அயன் பண்ண வேண்டியதாக இருக்கும். உள்ளே இருக்க ஒவ்வொரு ஃப்ளீட்டாகவும் அயன் பண்ணிக்கோங்க. அதனால் கலையாமல் அழகாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பின் கூட எடுத்து விட்டாலுமே அது அப்படியே பார்க்க நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்க ஃப்ளீட்ஸ் எல்லாம் பார்த்து அயன் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு saree கட்டணும்னா நம்மளோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே நம்ம ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணுன்றதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்களோ நீங்கள் கட்டுறப்ப saree அந்த லுக் அவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. பொறுமையாகவே எடுங்க. நம்ம இன்னொரு சைடு இருக்கிறதையும் உள்ள நல்லா அயன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் கலையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்பலாம் டீப்பாக அயன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நார்மலாகவே அயன் பண்ணாவே அது அப்படியே நிற்கும். ஸோ நீங்கள் நார்மலாகவே அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே அயன் பண்ணுறப்ப ப்ராப்பராக அந்த ஷேப்பை எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு அப்போ தான் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஷேப்பில் அயன் பண்ணுறப்ப அது ஏடாகுலமாக போயிடும். அந்த ஷேப்பை மாற்றி விட்டுரும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு தென் அயன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம பல்லு ஃபிட்ஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி ஃபுல்லாக அந்த பல்லு ஃபிட்ஸ் ஃபுல்லாக அயன் பண்ணி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க, பின் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் ஃபிட் தான். நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் ஃபிட் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு தென் அயன் பண்ணுறப்போ அது பர்ஃபெக்டாக அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சொன்ன ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அவள் தான் கைஸ், நம்ம பாதி ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நடுவில் இருக்க ஃபிட்ஸ் தான் எடுக்கணும். அது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சுற்றி அங்கே ஒரு அடையாளத்துக்கு ஒரு பின் போட்டு வச்சுக்கணும். உள்ளேருந்து சுற்றி ஒரு பின் போட்டு வச்சுக்கணும். நடுவில் இருக்க கேப்பை தான் நம்ம நடுவில் இருக்க ஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ நான் காமிக்கிற மாதிரி நடுவில் இருக்க ஃபிட்ஸ் நார்மலாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிட்ஸ் எடுத்துக்கோங்க நார்மலாகவே. சேம் சைஸ் வைக்காமல் 1 by 1 அப்படி மேலே பக்கத்தில் இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறப்ப தான் உங்களுக்கு அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டினதுக்கப்புறமும் ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஒரு பின் கொடுத்துக்கோங்க. தென் கீழேயும் அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பின் கொடுத்துக்கோங்க. தென் அதை ப்ராப்பராக இப்படி பின்லாம் குத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழேயும் குத்தியாச்சு பின்னு. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தென் தான் அயன் பண்ணணும். நம்ம ஏடாகுலமாக அயன் பண்ணிட்டோம் அது அதே ஷேப்பில் நின்றோம். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக அயன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அவ்வளோ டிப்பாக அயன் பண்ணணும் கிடையாது. இது நார்மலாகவே நிற்கும் எந்த சாரியாக இருந்தாலும். சில சாரீ தான் கொஞ்சம் நிற்காது. அதுக்கு மட்டும் பார்த்து கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கணும் கைஸ். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தான் கைஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இப்போ தான் நம்ம ஃபோல்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சென்டரில் ஃப்ளீட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது நம்ம திருப்பி தலைகீழாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு அது நம்ம மேலே எக்ஸ்ட்ரா வரதை எடுத்து மேலே போட்டுக்கணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும்ல, அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். உள்ளே இருக்க ஃப்ளீட்ஸ் அப்படியே மேலே வர மாதிரி ஒரு ஷேப்புக்கு நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மடித்து விட்டக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு அப்புறம் தென் அந்தந்த சைடு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் ஃப்ளீட் எடுத்திங்களா, அது வந்து இன்னொரு சைடு இருக்கும். அது நீங்கள் எடுத்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நீங்கள் இந்த பக்கம் நார்மலாக எடுத்து கலையாமல் ரொம்ப அமுக்கிலாம் வச்சிடாதீங்க, ஷேப் மாறிடும். ஸோ இந்த மாதிரி லேஸாக வச்சுட்டு அது நீங்கள் அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் ஷேப் அப்படியே இருக்கும். தென் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருந்து ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ரைட் சைட்லேருந்து ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்னொரு சைடு வந்து 2 தடவை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரைட் சைடு 2 தடவை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கைஸ் வரும். தென் நீங்கள் இதை ஃப்ரண்ட்டில் திருப்பி நீங்கள் முன்னாடி வரும் பார்த்தீங்களா, அது நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுச்சு. தென் இந்த முந்தானி இருக்க ஃப்ளீட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே சுற்றி விட்டு பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்ஸ் மாதிரி நீங்கள் உங்கள் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் சாரீ ட்ராப் பண்ணுறப்ப உங்களோட லுக்கை அப்கிரேட் பண்ணி காமிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கலையாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கடையில் கொடுத்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வீட்டிலேருந்தே எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி நீங்கள் சாரீ ட்ராப் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் க்ளோ வித் மதுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.